ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தக்காளி ரொம்ப கம்மியாக இருந்தது. அதாவது 2 கிலோ 50 ரூபான்னு நான் வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா, இப்போ தக்காளி வந்து பொதுவாக நம்ம இது போல் காயாக இருக்கிறது வந்து அடிப்பகுதியை இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு மேலே பழமாக வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது அடியில் இருக்கிறது பழுத்து வர்றதுக்கும் இதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம இதை மட்டும் செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப நாளைக்குவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காயாக இருக்கிறதா வந்து அடுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி காயாக இருக்கிறத மட்டும் கீழே வச்சுட்டு நம்ம மேலே வந்து இந்த மாதிரி பழமாக இருக்கிறத வச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டோம்னா அது பழுக்க பழுக்க நமக்கு சரியாக இருக்கும். இது டேமேஜு இந்த மாதிரி பார்த்து நம்ம கொஞ்சம் வந்து எடுத்துடணும். இந்த மாதிரி டேமேஜு சேர்த்து போட்டோம்னா அது வந்து ஒன்று வந்து எல்லாத்தையுமே அழுக வச்சிரும். அதே போலவே வெங்காயம், இந்த மாதிரி பீன்ஸு, இந்த மாதிரி காயெல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து உடனுக்குடன் வீணாக்கிடும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம எப்போதுமே வந்து காயாக இருக்கிறது வந்து தக்காளி வந்து நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து கீழே காயாகவும் மேலே பழமாகவும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அடுக்காமல் இல்லாமல் கொஞ்சம் மேலே கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். கீழே இருக்கிறது மட்டும் நேராக அது மாதிரி நிற்கிற மாதிரி வச்சுட்டு காயாக இருக்கிறத இந்த மாதிரி பழத்தை மேலே வந்து அடுக்கிட்டோம்னா சீக்கிரம் வந்து வீணாக போகாது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பொதுவாக வந்து தக்காளியை கொஞ்சம் கழுவாமலே நம்ம வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா கழுவணும்னா சுத்தமாக துடைச்சிட்டு நல்லா நம்ம காய வச்ச பிறகு தான் திரும்ப எடுத்து அடுக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நம்ம வந்து ஈரப்பதத்தோடு வச்சுட்டோம்னா சீக்கிரமாக வீணாக போயிடும். அதனால தான் மழை நனைஞ்ச தக்காளி வீணாக போயிடுது. அது தெரியாமல் சில பேர் கழுவிட்டு வைக்கிறேன் அப்படின்னு வச்சுருவாங்க. அதுமாரி வச்சோம்னா சட்டுன்னு சீக்கிரம் வீணாக போயிடும். அதை கழுவிட்டு துடைச்சிட்டு நம்ம நல்லா கழுவிட்டு உடனே தூக்கி வைக்கிறது மட்டும் துடைக்கிறது மட்டும் இல்லை, நல்லா க்ளீனாகவும் துடைச்சிட்டு திரும்ப நல்லா காய வச்சு தான் வைக்கணும். இது வந்து ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும், உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா 1.25 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி ரகமாக விற்றுச்சு 50 ரூபான்னு. அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்தோம். தேங்காய் வந்து ஒரு காய் 20 ரூபான்னு 3 காய் 60 ரூபா. அப்புறம் வந்து உருளை வந்து 1 கிலோ வந்து 70 ரூபா. எங்கள் ஊரில் இந்த ரேட்டு தான் விற்கிது ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காய் அதெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தி. இது வந்து பீட்ரூட் வந்து 1/2 கிலோ 40 ரூபா. இந்த மாதிரி கொஞ்சம் காய் தான் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எப்போதும் போல் கருவேப்பிலை மல்லி 10 ரூபா. இஞ்சி பச்சை மிளகாலாம் பழசு இருந்தனால வாங்கலை. தக்காளி வந்து நான் வாங்கினதை முன்னே வந்து 2 நாளுக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். அது வீடியோவில் நான் இதே காமிச்சிருப்பேன். அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி எப்படி அடுக்கி வச்சுக்கிட்டா நமக்கு யூஸ் ஆகுன்றதை எனக்கு தெரிஞ்ச ஐடியா வந்து நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் நம்ம ஜாமான் வளர்த்து வச்சதெல்லாம் காஞ்சிருந்தது, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நைட்டு டிஃபன் வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஜாமான்லாம் ஏற கட்டி வச்சுட்டு தான் நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் இருக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு இறக்கிட்டு எல்லாம் எடுத்து தொடச்சி வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இந்த கவுண்டர் டாப்பில் இப்படி தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்து ஏற கட்டிட்டு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். சட்னி அரைச்சதுலேருந்து எல்லாம் அப்படியே இருக்குது. இட்லி பானைலேருந்து எல்லாமே எடுத்து விளக்கி கழுவி க்ளீன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. நான் வந்து இட்லியும் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். தக்காளி விலை இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால குருமா, தக்காளி சட்னி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் செஞ்சிட்ருக்கேன். நீங்களுமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிடைக்கும் விலை கம்மியாக இருக்கும்போது நம்ம வாங்கிட்டால் நமக்கு வந்து செலவும் மிச்சம் பண்ணலாம். நமக்கு வந்து சத்துக்களும் சேரும். ஏன்னா விலை அதிகமாக இருக்குது. நம்ம நிறைய காய்களை தக்காளி வெங்காயமே கொஞ்சம் கம்மியாக தான் செலவு பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வீட்டில் நான் கொஞ்சம் அப்படி தான் பண்ணுறேன். அதனால் நான் அதுமாரி கிடைக்கிற நேரத்தில் கொஞ்சம் அந்த மாதிரி செஞ்சுப்போம். இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.